புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சௌமியா அன்புமணி, தப்பு செய்ய நினைப்பவர்கள் பயப்படும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கு மிக கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். புதுச்சேரியில் 9 வயது குழந்தைக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த கொடூர சம்பவம் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதிலே பாண்டிச்சேரியில் 9 வயது குழந்தைக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடூரத்தை நினைத்து பார்க்கவே கொலை நடுங்குகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு உடனடியாக மிக பயங்கரமான தண்டனையை கொடுங்கள் என அரசாங்கத்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் தப்பு செய்ய நினைப்பவர்கள் பயப்படும்படி கொடூரமான தண்டனையாக இது அமைய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மனம் குமரி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் காவல்துறையும் நீதித்துறையும் தயவு செய்து விரைந்து செயலாற்றுங்கள், அப்பொழுதுதான் என்னை போன்ற தாய்மார்கள் மன ஆறுதல் அடைவோம் என்றும் சௌமியா அன்புமணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் பல அமைப்புகளை சார்ந்தவர்களும் இதற்கு கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் 9 வயது குழந்தைக்கு நேரிட்டிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்திலே, இந்த கொடூர குற்றத்திலே அந்த சம்பவத்திலே ஈடுபட்ட நபர்களுக்கு கொடூரமான அந்த மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என பல தரப்பிலிருந்து வற்புறுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.